அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் மணிமேகலா. நான் பேராதனை பல்கலைக்கழகத்தில் பட்டப்பின் கல்வி டிப்ளோமா பாடநெறியை செய்கிறேன். அந்த பாடநெறியின் கீழான செயல்நிலை ஆய்வொன்றை முன்வைப்பு செய்வதற்காக வந்திருக்கிறேன். எனது பாடசாலை கண்டி மாவட்டத்தின் தெனுவர கல்வி வலயத்திற்குட்பட்ட ஒரு கஷ்டப்பிரதேச பாடசாலையாகும். எனது பாடசாலையில் மேற்கொண்ட ஒரு செயல்நிலை ஆய்வு பற்றிய முன்வைப்பை தற்போது செய்ய போகிறேன். எனது பாடசாலையில் தரம் 5 இனங்கண்ட 2 மாணவர்களை பல்மட்ட கற்பித்தலின் கீழ் வழிப்படுத்தும் ஒரு செயல்நிலை ஆய்வு இதுவாகும். அதன் அடிப்படையில் எனது ஆய்வை நான் மேற்கொண்டிருக்கிறேன். இந்த ஆய்வை மேற்கொள்வதற்கு முன்னதாக நான் எனது வகுப்பில் இனங்கண்ட அந்த 2 மாணவர்களில் தொடர்ந்து கற்றல் கற்பித்தல் செயல்பாட்டில் இடர்பட்டு வருவதை அவதானித்தேன். அவர்கள் ஏன் அவ்வாறு இடர்படுகிறார்கள், அவர்கள் ஏன் அவ்வாறு பிரச்சனைக்குள்ளாகிறார்கள் என தினமும் தேடி பார்த்து பிரதிபலிப்புகளின் ஊடாக சில விடயங்களை குறித்து கொண்டேன். பிரச்சனைகளை தேடி அறிந்த நான் இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம் என பின்னணிகளையும் தேடி பெற்றுக்கொண்டேன். பின்னணிகளை நான் இம்மாணவர்களுக்கு தரம் 1 முதல் தரம் 5 வரை கற்பித்த தரம் 4 வரை கற்பித்த ஆசிரியர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டேன். அதாவது இம்மாணவர்கள் ஏன் இவ்வாறு கற்றல் இடர்பாடு உடையவர்களாக இருக்கிறார்கள் என என் சக ஆசிரியர்களுடன் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொண்டேன். அப்போது சில தகவல்களை என்னால் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. அதாவது இம்மாணவர்கள் தரம் 1 முதலே கற்றல் இடர்பாடு உடையவர்களாகவே வகுப்பேற்றம் பெற்று வந்திருப்பதாக நான் அறிந்து கொண்டேன். அதாவது இவர்கள் இந்த பிரச்சனை என்னவென்று நான் பார்த்தபோது, எதிர்பார் சொற்களை சரியாக எழுதுவதில் இம்மாணவர்கள் இடர்பட்டது, மெதுவாக பயிற்சிகளை செய்தல் மற்றும் எதிர்பார் சொற்களை கிரகித்து கூறுவதில் குழப்பம் ஏற்படுறது, மற்றது மாணவர்களின் உதவியை அடிக்கடி சக மாணவர்களின் உதவியை நாடிக்கொண்டு இருந்தது. இது இவர்கள் கற்றல் கற்பித்தல் செயற்பாட்டின் போது நான் இனங்கண்ட பிரச்சனையாக இருந்தது. இந்த பிரச்சனைக்கான பின்னணி என சக ஆசிரியர்கள் எனக்கு வழங்கிய விடயங்கள் தான் இம்மாணவர்கள் தரம் 1 முதலே வரவில் ஒழுங்கீனமற்ற தன்மை காணப்பட்டிருக்கிறது. அதோடு எப்போதும் பிற மாணவர்களின் உதவியுடனே இருப்பது, மற்றது கிரகித்தல் மற்றும் எழுத்தறிவு திறன், எண்ணறிவு, கிரகித்தல், எழுத்தறிவு திறன் குறைந்தவர்களாகவே இருந்தது. இது போன்ற பல பிரச்சனைகள் இம்மாணவர்களுக்கு இருந்தது. இந்த மாணவர்கள் எதிர்நோக்கி இந்த பிரச்சனைக்கான பின்னணி இவை இரண்டையும் கவனத்தில் கொண்டு எனது ஆய்வை மேற்கொள்வதற்கான நோக்கத்தை நான் தீர்மானித்து கொண்டேன். அந்த நோக்கங்கள் பின்வருமாறு அமைந்திருந்தன. அதாவது இந்த இனங்கண்ட இந்த 2 மாணவர்களிடத்தில் எதிர்பார் சொற்கள் பற்றிய அறிவை மேம்படுத்தல் மற்றும் எதிர்பார் சொற்களை சரியாக கிரகித்து எழுத வழிப்படுத்தல், மற்றது எனது வாண்மைத்துவ விருத்திக்கு இந்த புதிய இக்கற்பித்தல் நுட்பமுறை எவ்வாறு பயன்மிக்கதாக அமையும் என்பதை அறிந்து கொள்ளல், மற்றது புதிய கற்பித்தல் நுட்பமுறை ஒன்றை பயன்படுத்தும் போது அது ஆசிரியருக்கு எவ்விதமான பயன்களை தரும் என்பதை அறிந்து கொள்ளல் போன்ற 4 நோக்கங்களை முன்வைத்து எனது இந்த ஆய்வை நான் மேற்கொண்டிருந்தேன். நோக்கங்களை தீர்மானித்தன் பிறகு இந்த ஆய்வு நடைமுறை எவ்வாறு நான் செய்வது என தீர்மானித்து கொண்டேன். எனது ஆய்வு நடைமுறை பின்வருமாறு சென்றது. அதாவது பிரச்சனைகளை இனங்காணல், தலைப்பை தீர்மானிக்கிறது, நோக்கத்தை தீர்மானித்தல், தகவல் சேகரித்தல், பாடத்தை கற்பித்தல், மதிப்பீடு, முடிவுரை என்ற அடிப்படையில் என்ற ஆய்வு சென்றிருந்தது. நான் எனது ஆய்வு தலையீட்டு செயற்பாட்டுகளுக்காக, அதாவது பல்மட்ட கற்பித்தலில் 3 முக்கிய நிகதிகள் காணப்படுகின்றன. ஒன்று கற்றற்பேரை கூறாக்கல், பாடத்தை திட்டமிடல், குழுவாக்கல் முறை. நான் எனது ஆய்வு முறையிலில் பல்மட்ட கற்பித்தலின் நியதிகளில் ஒன்றான குழுவாக்கல் முறையை பின்பற்றி எனது ஆய்வை நான் மேற்கொண்டிருந்தேன். இதற்காக நான் கற்றற்பேரை கூறாக்கி பாடத்தை திட்டமிட்டிருந்தேன். அதாவது தரம் 5 ஆசிரியர் அறிவுரைப்பு வழிகாட்டியில் இருந்த எதிர்பார் சொற்களை திருத்தமாக இனக்கண்டு பயன்படுத்துவார் என்ற கற்றற்பேரை, அதாவது L2 S2 R2 W2 என்ற தேர்ச்சியின் கீழான கற்றற்பேரை 3 பாட வேலைகளுக்காக கூறாக்கி 3 பாடத்திட்டங்களை எழுதி அதற்கேற்ப எனது தலையீட்டு செயற்பாடுகளை 3 பாட வேலையில் நான் செய்திருந்தேன். அந்த 3 பாட வேலை முதற்கட்டம், 2ஆம் கட்டம், 3ஆம் கட்டம் என்ற அடிப்படையில் சென்றது. அதாவது 3 தலையீட்டு செயற்பாடுகளின் கீழ் அது சென்றிருந்தது. இதன் முதற்கட்ட கற்பித்தல் செயற்பாட்டின் போது 3 அறிமுக செயற்பாடுகளையும் 3 பயிற்சி செயற்பாடுகளையும் 3 கணிப்பீட்டு செயற்பாடுகளையும் நான் மாணவர்களுக்கு வழங்கியிருந்தேன். அதன் போது கணிப்பீட்டு செயற்பாடுகளின் பின்னர் மாணவர்கள் அவர்களோட மட்டத்திற்கேற்ப குழுக்களாக்கப்பட்டு நிலைநிறுத்த செயற்பாடுகளுக்கு
கொண்டு செல்லப்பட்டன. இதன் போது அந்த இடர்பட்ட 2 மாணவர்களுக்கும் என்னால் பரிகார செயற்பாடுகள் செய்யப்பட்டன. இவ்வாறு பரிகார செயற்பாடுகள் செய்தன் போது அந்த எதிர்பார் சொற்களை சரியாக கிரகித்து கூறுவதில் 2 மாணவர்களுமே இடர்பட்டனர். ஒருவர் சில சொற்களை கிரகித்து கூறினாரும் மற்றையவர் எதையுமே கிரகித்து சரியாக கூறவில்லை. அதாவது வாசிக்கும் எழுதும் திறனை இருவரும் அன்றைய தினம் பெற்றிருக்கவில்லை. எனவே நான் எனது அன்றைய தினமும் பிரதிபலிப்புகளை குறித்து கொண்டு எனது 2ஆம் கட்ட கற்றல் கற்பித்தல் செயற்பாட்டுக்கு சென்றிருந்தேன். எனது 2ஆம் கட்ட கற்றல் கற்பித்தல் செயற்பாட்டின் போது அதாவது கற்றல் வளங்கள் அதிகரிக்கப்பட்டன, கற்றற்பேர் மேலும் கூறுகளாக்கப்பட்டன. அவ்வாறு கூறுகளாக்கப்பட்ட போது மாணவர்களுக்கு இலகுவில் அந்த தேர்ச்சி சென்றடையக்கூடியதாக இருந்தது. அன்றைய தினமும் பொதுவாக எல்லா மாணவர்களையும் அழைத்து நான் எனது பாடத்தை கற்பித்தேன். அன்றைய தினமும் 3 அறிமுக செயற்பாடுகள், 3 பயிற்சி செயற்பாடுகள், 3 கணிப்பீடு செயற்பாடுகள் என்னால் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டன. அவ்வாறு வழங்கப்பட்ட போது கணிப்பீட்டு செயற்பாட்டின் பின்னர் அன்றைய தினம் சிறப்பாக செய்த மாணவர்கள் அவர்கள் மட்டத்திற்கேற்ப நிலைநிறுத்த செயற்பாடுகளுக்கு சென்றனர். அன்றைய தினம் அந்த 2 மாணவர்களும் என்னால் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட அந்த 2 மாணவர்களுக்கும் மீண்டும் மேலதிக பயிற்சிகள் வழங்கப்பட்டு பரிகாரத்துக்கான மேலதிக பயிற்சிகள் வழங்கப்பட்டன. கற்றல் வளங்கள் அதிகரிக்கப்பட்டன, கற்றல் துணை சாதனங்கள் அதிகரிக்கப்பட்டன. இவ்வாறு அதிகரிக்கப்பட்டு அன்றைய தினம் அவர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டன. அன்றைய தினம் அதாவது எனது 2ஆம் கட்ட தலையீட்டு செயற்பாட்டின் போது அந்த 2 மாணவர்களில் ஒருவர் சொற்களை சரியாக அனைத்தையும் கிரகித்து கூறினார். ஆனால் எழுத்துக்களை ஒவ்வொன்றாக எண்ணி வாசித்து காட்டினார். ஆனால் எழுதும் திறனை பெற்றிருக்கவில்லை. ஏனைய மாணவர், அதாவது வை என்ற மாணவர் சொற்களை நான் வாயால் கேட்கும்போது சொற்களை கிரகித்து கூறினாலும் எழுத்துக்களை எண்ணி வாசிக்கும் எழுதும் திறனை அன்றைய தினம் அவர் பெற்றிருக்கவில்லை. எனவே நான் என்ன செய்தேன் என்றால் மறுநாள், அதாவது எனது 3ஆம் கட்ட கற்றல் கற்பித்தல் செயற்பாட்டுக்கு சென்றேன். எனது 3வது தலையீட்டு செயற்பாடு அது. அவ்வாறு சென்று அன்றைய தினமும் அனைத்து மாணவர்களுக்கும் பொதுவாக கற்பித்தல் செய்யப்பட்டது. அன்றைய தினமும் 3 அறிமுக செயற்பாடுகள், 3 பயிற்சி செயற்பாடுகள், 3 கணிப்பீட்டு செயற்பாடுகள் வழங்கப்பட்டன. அதன் கணிப்பீட்டு செயற்பாடுகள் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் தனித்தனியாக வழங்கப்பட்டன. அதன் பின்னர் குழுக்களாக்கப்பட்டு மாணவர்களுக்கு நிலைநிறுத்த செயற்பாடுகளும் பரிகார செயற்பாடுகளும் செய்யப்பட்டன. இன்றைய அந்த 3ஆம் கட்ட, அதாவது 3ஆம் கட்ட தலையீட்டு செயற்பாட்டின் போது அந்த 2 மாணவர்களும் சொற்களை கிரகித்து கூறினார்கள். அதாவது நான் கேட்கும் போது சொற்களை கிரகித்து கூறினார்கள். ஒரு மாணவர் எழுதியும் காட்டினார், எழுத்து பிழைகளுடன் சொற்களை எழுதி காட்டினார். நான் தந்த இணைத்தல் மற்ற சரியான சொல்ல எழுதல் பயிற்சிகளை செய்து காட்டினார். வை என்ற மாணவர் கொஞ்சம் அன்றைய தினமும் இடர்பட்டார். ஆனால் சொற்களை எண்ணி எழுத்துக்களை எண்ணி சில சொற்களை வாசித்து காட்டினார். இவ்வாறு எனது 3ஆம் கட்ட கற்றல் கற்பித்தல் செயற்பாடு இருந்தது. பிரதிபலிப்புகளையும் நான் குறித்து கொண்டேன். அதனைத் தொடர்ந்து பெற்றோருக்கு அன்றைய தினம் இம்மாணவர்களுக்கு வீட்டு வேலை பயிற்சிகள் என்னால் வழங்கப்பட்டன. அதாவது எதிர்பார் சொற்கள் 16ம் வீட்டு வேலை பயிற்சிகளாக என்னால் 3ஆம் கட்ட பாட வேலையின் பின்னர் வழங்கப்பட்டன. அவ்வாறு வழங்கப்பட்டு பெற்றோருக்கும் சிறிய அறிவுறுத்தல் ஒன்று என்னால் வழங்கப்பட்டது. வீட்டில் இச்சொற்களை மனனம் செய்து கொண்டு வருமாறு என்னால் கூறப்பட்டது. இந்த 3ஆம் கட்ட கற்றல் கற்பித்தல் செயற்பாட்டின் போது, அதாவது பல்மட்ட கற்பித்தலின் போது கற்றல் ஏணி பிரதான பங்கு வகிக்கின்றது. அதாவது இங்கு கற்றல் ஏணி தான் பிரதானமாக இருக்க வேண்டும். அதாவது டி குழுவில் இருந்த அந்த 2 மாணவர்களும் சி குழுவுக்கு நிலை மாறி சென்றனர். அவ்வாறு நிலை மாறி சென்றதால் எனது அந்த பரிகார செயற்பாடு ஓரளவு வெற்றியளித்ததாக இருந்தது. அதாவது கற்றல் ஏணி டியிலிருந்து சிக்கு சென்றது. மாணவர்கள் டி குழுவில் இருந்து சி குழுவுக்கு சென்றனர். முழு அளவில் ஆசிரியர் உதவி தேவைப்பட்டவர்களாக இருந்த அந்த மாணவர்கள் பகுதி அளவில் உதவி தேவைப்படும் அந்த குழுவுக்கு நிலை மாறி சென்றனர். இதுவே எனது ஆய்வின் முடிவாக இருந்தது. அன்றைய தினம் 3ஆம் கட்ட கற்றல் கற்பித்தல் செயற்பாட்டின் பின்னர் அந்த மாணவர்கள் அந்த தேர்ச்சியை அடையக்கூடியவர்களாக இருந்தனர். அதாவது 18 எதிர்பார் சொற்களையும் நான் வாயால் கேட்கும்போது கூறினார்கள். எழுத்து பிழைகளுடன் எழுதி காட்டினார்கள். எழுத்துக்களை எண்ணி வாசித்தும் காட்டினார்கள். இது எனது ஆய்வின் முடிவாக இருந்தது. இதன் மேலதிக பயிற்சிகள் அம்மாணவர்களுக்கு வழங்கப்பட்டன. இதுவே எனது ஆய்வின் முடிவாகவும் இருந்தது. தொடர்ந்து இந்த எனது தரவு பகுப்பாய்வு எவ்வாறு அமைந்தது என பார்க்கும் இடத்து 3ஆம் கட்ட கற்றல் கற்பித்தல் செயற்பாட்டின் பின்னர் எனது தரவு பகுப்பாய்வு இவ்வாறு
அடையாளமிடப்பட்டது. அதாவது முதல் நாள் முதல் கட்ட கற்பித்தல் செயற்பாட்டின் போது எதிர்பார் சொற்களை கிரகித்து கூறுவார், எதிர்பார் சொற்களை வாசிப்பார், எதிர்பார் சொற்களை எழுதுவார். அந்த 3 தேர்ச்சியின் அடிப்படையில் மாணவர்களை நான் பிரித்து அவர்களுக்கு சரியான அந்த அடையாளத்தை இட்டிருந்தேன். அதன்படி அந்த முதல் கட்ட கற்பித்தல் செயற்பாட்டின் போது எக்ஸ் என்ற மாணவன் மாத்திரம் சரியாக அதை செய்திருந்தார், Y என்ற மாணவர் இடர்பட்டிருந்தார் சில தேர்ச்சிகளின் போது. 2ஆம் கட்ட கற்பித்தலின் போது அந்த எக்ஸ் என்ற மாணவன் 2 தேர்ச்சியையும் சரியாக செய்திருந்தார், ஒரு தேர்ச்சியில் அவர் இடர்பட்டிருந்தார். 3ஆம் கட்ட கற்பித்தல் செயற்பாட்டின் போது 2 மாணவர்களும் அந்த 3 தேர்ச்சியையும் அடைந்தவர்களாக இருந்தனர். இது எனது தரவு பகுப்பாய்வாக இருந்தது. எனது கற்பித்தல் செயற்பாட்டின் பின்னர் நான் மேற்கொண்ட தரவு பகுப்பாய்வு உங்களுக்கு இங்கே காட்சிப்படுத்தப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து என்னால் சில பரிந்துரைகளை முன்வைக்கக்கூடியதாக இருந்தது. அதாவது பல்மட்ட கற்பித்தல் என்பது இடர்படும் மாணவர்களை இடர்படும் மாணவரிடத்தில் கற்றற்பேரை அடைய செய்ய உதவக்கூடிய ஒரு கற்பித்தல் நுட்ப முறையாக பார்க்கப்படுகிறது. நான் எனது ஆய்வின் பின்னர் சில பரிந்துரைகளை முன்வைத்திருந்தேன். அதாவது பல்மட்ட கற்பித்தலின் கீழ் மாணவர்களின் கற்றல் இடர்பாட்டை நிவர்த்திக்க முடியும். அடுத்ததாக புதிய கற்பித்தல் நுட்பமுறை ஒன்றை கையாண்டு பார்ப்பதன் ஊடாக ஆசிரியர் வாண்மைத்துவ விருத்திக்கு அது உதவியாக அமையும். அது செயற்பாடுகளை எப்போதுமே நாங்கள் அதிகரித்து வழங்குவதன் ஊடாக இடர்படும் மாணவர்கள் மத்தியில் கற்றற்பேரை அதிகரிக்க முடியும். உதாரணமாக நாம் எந்த பாடசாலை எடுத்துக்கொண்டாலும் அங்கு கற்றல் இடர்பாடுடைய மாணவர்கள் இருப்பார்கள். அவ்வாறான மாணவர்கள் மத்தியில் கற்றற்பேரை அடைய செய்கிறதுக்கு, அதாவது தேர்ச்சியை அடைய செய்கிறதுக்கு நாங்கள் இவ்வாறான கற்பித்தல் நுட்ப முறைகளை பயன்படுத்த முடியும். இதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக நான் பல்மட்ட கற்பித்தல் நுட்ப முறையை முன்வைக்கிறேன். எனது ஆய்வின் போது நான் மேற்கொண்ட ஆய்வில் இந்த பல்மட்ட கற்பித்தல் நுட்ப முறை வெற்றியளித்திருந்தது. அதாவது குழுவாக்கல் முறையில் ஒவ்வொரு மாணவர்களும் தனித்தனியாக இனங்காணப்பட்டு பயிற்சிகள் வழங்கப்பட்டிருந்தன. இதன் மூலம் என்னால் அந்த கற்றல் ஏணி ஒன்றை ஏற்படுத்தி கற்றல் ஏணியின் ஊடாக D குழுவில் இருந்த மாணவர்களை C குழுவுக்கு கொண்டு செல்லக்கூடியதாக இருந்தது. இது எனது பரிந்துரைகளாக என்னால் முன்வைக்கப்படுகிறது. அடுத்ததாக இந்த ஆய்வை சிறப்பாக மேற்கொள்வதற்கு எனக்கு உதவி செய்த சகலருக்கும் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். இவ்வாய்வை சிறப்பாக செய்து முடிக்க உதவி வழங்கிய பேராதனை பல்கலைக்கழக கலைப்பீட விரிவுரையாளர் திரு பால ஸ்ரீதரன் மற்றும் அனுசரணை வழங்கிய யூனிசெஃப் நிறுவன அதிகாரிகள் மற்றும் எனக்கு தேவையான ஆலோசனைகளையும் வளங்களையும் தந்துதவி எனது பாடசாலை அதிபர் மற்றும் என் சக ஆசிரியர்களுக்கு நான் நன்றி கூற கடமைப்படுகிறேன். அடுத்ததாக ஆய்வு சிறப்பாக நான் முன்னெடுத்து செல்ல உதவிய என்னால் இனக்கண்ட அந்த 2 மாணவர்கள் மாத்திரமன்றி தரம் 5 மாணவர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.